ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார் டோர் லேட்சும்பாங்க, இல்லை கார் டோர் லேச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார் டோர் லேட்ச்னால் என்ன, எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார் டோர் லேட்சுக்கு தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா, கதவு பூட்டு அது கதவு தாழ்பாலும்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த கதவு பூட்டு அந்த கதவு தாழ்பாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம அந்த டோரை வந்து லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கருவி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டோர் லேச்சஸ். ஓகேங்களா? அந்த டோர் லேச்சஸ்னால் அந்த லாக் பண்ணுறதுக்கு இந்த பார்த்திங்கன்னா அது ஒரு கம்பி இருக்கும். அதாவது கார் பாடியில் பார்த்திங்கன்னா அந்த கதவு கிட்ட ஒரு கம்பி இருக்கும். அப்போ அந்த டோர் லாக் பண்ணும் பொழுது அந்த லேச்சஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம கார் யூஸ் பண்ணும்போது அந்த லேச்சஸ் எங்கே இருக்கும்னு, அந்த லேச்சஸ் வந்து போய் அங்கே போய் லாக் ஆகிக்கும் அந்த கம்பியில். இப்படி தான் அது ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒரு டைப் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டைப், இன்னொன்று வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டைப்பும்பாங்க. அது வந்து பவர் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க சம்திங். ஸோ இந்த மெக்கானிக்கல் டைப் பார்த்திங்கன்னா ஓல்டு வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். என்னென்னா மேனுவலாக மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ண முடியும். மேனுவலாக லாக் அண்ட் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கலாகவோ என்ன சொல்கிறது, இந்த ரிமோட் மூலியமாகவோ இந்த ஃபோன் மூலியமாகவோ அந்த மாதிரி லாக் பண்ணி அன்லாக் பண்ண முடியாது. ஆனால் இந்த மெக்கானிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டைப்பில் மேனுவலாகவும் நம்மளால் லாக் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கலாகவும் நம்மளால் லாக் பண்ணிக்க முடியும். அதாவது எலக்ட்ரிக்கல் மீன்ஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை வச்சு லாக் பண்ணிக்க அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாடர்ன் கார்ஸ்லலாம் இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டோர் லேச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டோர் லேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலாகவும் நம்ம அந்த டோர் லேட்சை வந்து ஆப்ரேட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த பிசிஎம்லேருந்து அது சிக்னல் வரும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, அந்த டோர் லாக் அன்லாக் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிசிஎம்லேருந்து ஒரு சிக்னல் அனுப்புவோம். அந்த சிக்னல் என்னென்னு பார்க்கணும், அந்த ஆக்சுவேட்டர் ஒன்று இருக்கும். இந்த டோர் லேட்சோட அட்டாச் ஆகி ஒரு மோட்டர் இருக்கும், அந்த ஆக்சுவேட்டர் மோட்டர். அந்த மோட்டருக்கு சிக்னல் அனுப்பி இதை லாக் அண்ட் அன்லாக்கை பண்ணும். அதாவது ஆக்சுவேட்டர் மீன்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, என்னென்னா அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னலை மெக்கானிக்கல் ஆக்ஷனாக மாற்றுறது தான் வந்துட்டு ஆக்சுவேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த டோர் லேட்ச் ஒரு ஆக்சுவேட்டராகவே ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டோர் லேட்சஸ். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டோர் லேட்சஸ் தான் நம்ம பெரும்பாலும் கார்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஃபோபி வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். இதிலே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்கான இந்த சில விஷயங்கள் வந்து இந்த டோர் லேட்சஸை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.